தர்மம்னு ஏன் சொன்னாங்க? மதம்னு சொல்ல, மதம்னா அதுவும் சம்ஸ்கிருதம் தான். மதம்னா கருத்துன்னு. இப்போ எலெக்ஷன் நடக்குது, ஓட்டு போடுங்க அப்படிங்கிற போது ஹிந்தியில் என்ன சொல்றான்? மததான் கீஜியே அப்படிங்கிறான். மததான்னா உங்க கருத்து என்ன, ஓட்டு போடுங்க. மதம் என்பது ராமானுஜருடைய கருத்து, சங்கருடைய கருத்து, மத்வாச்சாரியருடைய கருத்து, அந்த மாதிரி வருது. அது அவ்வளவு தூரம் செழிப்பான சொற்கோர்வை இல்லை. தர்மம் அப்படின்னு, தர்மம்னா என்ன என்றால், இந்த ஒரு மதம் என்ன பண்ணுது, உலகத்திலே சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை நெறியை கற்பித்து நீங்க இப்படித்தான் வாழணும் என்று வகுத்தது. ராஜா இப்படித்தான் இருக்கணும், பிராமணன் இப்படித்தான் இருக்கணும், வியாபாரி இப்படித்தான் இருக்கணும், வேலைக்காரன் இப்படித்தான் இருக்கணும், பொம்பளை இப்படித்தான் இருக்கணும், ஆம்பளை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அவன் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், பாரியா தர்மம், கன்யா தர்மம், வாணிஜ்ய தர்மம், அப்படி எல்லாருக்கும் ஒரு தர்மம் போட்டான். கசாப்பு கடைக்காரனுக்கு தர்மம் இருக்கு, திருடுறவனுக்கு தர்மம் இருக்கு. இந்த சனாதன தர்மமானது அனைவருக்கும் தர்மம் வைத்திருக்கிறது. எனக்கு தர்மம் இருக்கு, உங்களுக்கு தர்மம் இருக்கு, ஆணுக்கு, பெண்ணுக்கு, வேலைக்காரனுக்கு, முதலாளிக்கு, எல்லாருக்கும் இருக்கு. மனுஸ்மிருதியில வட்டி கடைக்காரனுக்கு தர்மம் சொல்லியிருக்குங்க. எவ்வளவு வட்டி வாங்கலாம், இவ்வளவு மூலதனம் இருந்தால் வட்டி இத்தனை மடங்கு தான் போகலாம், அதுக்கு மேலே போச்சுன்னா வாங்கக்கூடாது, நீ வட்டி வாங்காதான்னு. அப்போ அனைவருக்கும் தர்மங்கள் விதிக்கப்பட்ட ஒரு மதம் இதுதான். நீங்கள் உலகங்களும் தேடினாலும் இந்த மாதிரி எல்லாருக்கும் தர்மம் என்று சொல்லப்பட்ட மதங்களை பார்க்க முடியாது.